ஹாய் மக்களே, பெச்சாபுரியில் தாம் காவ் லுவாங் அப்படிங்கிற ஒரு கேவை பார்த்துட்டு நம்ம நேராக ஹுவா ஹின் சிட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் தான் நம்ம தங்க போகிறோம். உள்ள நுழையும் போதே நம்மளோட சூப்பரான வெல்கம் ட்ரிங்கோட தாங்க வரவேற்றாங்க. ட்ரிங்க் அப்படின்னா நான் ஜூஸை தாங்க சொல்கிறேன். நம்ம உள்ள வந்ததுமே நம்ம லக்கேஜ் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க அவங்களே. ஸோ நம்ம ஜஸ்ட் ரூமுக்கு செக்இன் பண்ணால் போதும். இந்த பர்டிகுலர் ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப காமிங் அண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க டைனிங் ஸ்பேஸு. ஸோ நாளைக்கு மார்னிங் இங்கே தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம ஹோட்டலோட என்ட்ரன்ஸில் தாங்க இருக்கோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து சீமீரா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 நைட்ஸ் வந்து நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நாங்கள் ஏன் இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, முக்கியமான சில பிளேசஸ் வந்து இந்த ஹோட்டல்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குங்க. ஸோ கம்யூட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லிஃப்டில் நம்ம தங்கியிருக்க ரூமுக்கு போகலாம். நமக்கு வந்து 6th ஃப்ளோர் தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் வந்து சீமீரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் அப்படியே க்ளீனாக உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். டோருக்கு வந்து சாவிலாம் கிடையாதுங்க, RFID தான். கார்டு கொடுத்துருவாங்க. நம்ம கார்டு ஜஸ்ட்டு பஞ்ச் பண்ணாலே போதும், டோர் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு கார்டு இது இன்சர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பவரே வரும். அண்ட் நமக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வைஃபை அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. ஸோ நுழைஞ்சவனே ஒரு குட்டி கிச்சன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சிங்க் இருக்குது, ஒரு ஸ்டவ் இருக்குது, ஒரு மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக எம்டி, ஃபுல் கேனு எதாவது குடிச்சிக்கலாம். 2 பெரிய பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது 2 லிட்டர் பாட்டில் நினைக்கிறேன். 4 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கட்லரிஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கெட்டுலுமே அப்படியே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். அண்ட் எங்களோட ஃபேவரட் மைலோ, இது வந்து இந்தியாவில் முடிச்சா கிடைக்காது ஆக்சுவலாக. இதெல்லாமே ஃப்ரீ, எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி, நம்ம சாப்பிட்லாம். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது இந்த விஷயத்தில். அண்டு இங்கே என்னன்னு தெரில, இது என்னது, ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அன்னிகா அண்ட் சுரேஷ் 2 பேர் இருக்கு. ஹாய் சொல்லு. வாட்ஸ் திஸ்? ஓ, ஹேர் ட்ரையர். ஓ மை காட், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஹேர் ட்ரையர். நான் எதாவது வெளியே வந்தால் தலை சீக்கிரம் காயவே காயாது. ஸோ இட்ஸ் லைஃப் சேவர் ஆக்சுவலி. நீங்கள் குட்டி லைட் இருக்குது, புல் பண்ணால் வேலை செய்யுதுப்பா. பியூட்டிஃபுல் ஏசி, நல்ல சில்லுன்னு இருக்குது ரூமு. வெயிட்லாம் கூட வேணால் பார்த்துக்கலாம் போல். ஐயோ, இதான் ரொம்ப பதட்டமான விஷயம். அண்ட் இங்கே வந்து ஒரு குட்டி லாக்கர் இருக்குது. சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கட்லரிஸ் வந்து நீட்டாக நாங்கள் வந்து ஊர்லேருந்து இதுக்காக ஸ்பூனு, ஃபோர்க்கு, கத்தி எல்லாம் கொண்டு வந்தோம். பட் இதெல்லாம் தேவையே படாதீங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்வாடல். ஸ்வாடல் தானே சொல்லுவோம் அது பேரை. சரி, எத்தனை பேர் அப்பா கூட சொல்லியிருக்கோம், மன்னிச்சிருங்க. எப்போது நாங்கள் வந்தோடனே எல்லா பொட்டியும் திறந்துட்டோம். என்னாச்சு? வாவ், இது என்னது? ஓ, இது வந்து அந்த புகையெல்லாம் போகிறதுக்கு சிம்னி. பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சிம்னி இருக்கிறதே தெரியாது. அண்ட் இந்த கட்டடி ஸ்டார்டிங்லேயே காட்டிட்டுன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து நம்ம எதாவது வேணால் குக் பண்ணிக்கலாம். வாவ், நான் ஷன்னிகாக்கு ஏதாவது கஞ்சி காய்ச்சணும்னா காய்ச்சலாம் போலையே இதுலையே. நான் இதுக்காக தனியாக வந்து நான் எலக்ட்ரிக் குக்கர்லாம் கொண்டு வந்தோம். டார்ச் வேறுங்க, நைட் டைமில் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் போல். வெளியே கூட எடுத்துகிட்டு போகலாமோ? ஓ, நோ துரியன். நாங்கள் இது வந்து பற்றி சொல்லியாங்க. துரியன் ஒரு ஃப்ரூட் இருக்குங்க. அந்த ஃப்ரூட்டை வந்து பஸ்ஸில், ட்ரெயினில், ரோடில் எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. உலகத்திலே ரொம்ப நாற்று முடிச்ச ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி நாற்று அடிக்காது, ரொம்ப அதோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஒரு இன்டர்காம் இருக்குது, வேணா நம்ம வந்து ரூம் சர்வீஸ் கூப்பிட்டுக்கலாம். அண்ட் பாருங்கள், சப்பல்லாம் கொடுத்துருக்காங்கய்யா. வீட்டுக்குள்ளேயே சப்பல் பண்ணால் கொஞ்சம் வழுக்குதுங்க, வழுக்குது. பட் ரீலி என்னோடய சைஸும் கிடையாது இது. ஓகே, பரவாயில்ல. டஸ்ட்பினும் க்ளீனாக இருக்குது.
அண்ட் இது என்னன்னு பார்ப்போமா? வாவ், சூப்பராக இருக்குங்க. பாத்ரூமு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ, ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி யாருமே தங்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஷாம்பூஸ், ஃப்ரீ டாய்லெட்ரிஸ் வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் கொடுப்பாங்க ஃப்ரீ டாய்லெட்ரிஸ்லாம். நம்ம பார்த்தா 3 நாள் தங்க போகிறோம். எவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க பாருங்க ஷவர் ஜெல்ஸ். ஐ திங்க் இதில் வந்து ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபுல்லாக தான் இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஹேண்ட் ஷவர், நார்மலாக ஒரு ஷவர் மேலேருந்து. ஜக்கூசி தான் இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. சரி, அந்த இடத்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கு. பட் அதுக்கு முன்னாடி பெட்டு வந்துட்டு டிவி பாருங்கள். ஒரு மனிதருக்கு தங்க வரவங்களுக்கு இவ்வளோ பெரிய டிவியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இட்ஸ் ரியலி நைஸ் டிவி. இந்த சைஸ் தான் எங்கள் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். 55 இன்ச்சஸ்ங்க இது. அவ்வளோ பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஹோட்டல் நினச்சி. இந்த ஹோட்டல் மேலே ஒரு மரியாதையே வந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து குட்டி ஸ்டூலு, அது இங்கே உட்காந்துக்கலாம். ஐ திங்க் இட்ஸ் சாம்சங் தான் நினைக்கிறேன். சோனி டிவி. இப்படி பாருங்க, சும்மா மெலிசா பிஸ்கெட் மாதிரி இருக்குது. தெரியுதான்னு தெரில கேமராவில். தெரியுது, பிஸ்கெட் மாதிரி இருக்குது டிவி. அண்ட் ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. ஏசி சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு குட்டி லேம்புங்க. ஐயோ, எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லேம்ப்பு. அதை ஆன் பண்ணியே பார்க்கணும். இப்போ எங்கே ஆன் பண்ணி காட்டுங்க லேம்பை. சுவிட்ச் இருக்கா? இல்லையே, லைவ் வயர் மாதிரி தான் தெரியுது. இப்படி ஆன் பண்ணால் ஆன் ஆகுமோ? வா, இங்கே பாருங்க, இப்படி ஆன் பண்ணிக்கலாம் ஒரு லேம்போ. ஐயோ, விளையாடலாம் போலையே. சரி, நான் ஆன் பண்ணி வைக்க போகிறேன் லேம்பை. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வைப். ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் லைக் திஸ் லேம்ப் அ லாட். நைட் நம்ம ஏதாவது புக்ஸ் படிக்கணும்னா அழகாக இங்கே உட்காந்து படிக்கலாம் போட்டிருக்கு. ஒரு குட்டி டேபிள். அண்ட் பாருங்கள், வெல்கம் நோட்லாம் வேறு போட்டிருக்காங்கய்யா. ஜாயின் அஸ் சேவ் த எர்த் தான். அதாவது இவங்க வந்து பிளாஸ்டிக்கே அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க போல். Seemira House would like to invite you to join us using less water, detergent and energy. By placing this wooden card on your pillow in the morning, your bed sheets will be changed. Without this card on the pillow, your bed will only be made. Thank you for saving the earth, Seemira House too. Oh, ஸோ இந்த உடன் கார்டு வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா, வச்சுட்டு நம்ம ரூம் விட்டு வெளியே போனோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் க்ளீனாக மாற்றிடுவாங்களாம். இந்த கார்டை இங்கே வைக்காமல் இப்படி எப்படியாவது டேபிள் மேலே இங்கே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வெறும் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் இப்படி தொடச்சி சுத்தம் மட்டும் இப்படி 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 பண்ணி கொடுப்பாங்க. அதான் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் இதில் இல்லை. இருமா வரேன் இது. இங்கே பில்லோ இருக்குது. இது ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது, பட் ரொம்ப நீட்டாக இருக்குது. அங்கே சில ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கணும். இங்கேயும் ஒரு குட்டி லேம்ப் இருக்குங்க, தெரியுதா? உடச்சிட்டா கண்ணாடியை. சூப்பர் என் பொண்ணு. இங்கே ஒரு குட்டி காஃபி டேபிள். அண்ட் சூப்பரான மேட்ரு என்ன அப்படின்னா, பெரிய ஒரு பால்கனி, பியூட்டிஃபுல் வியூவோடு இருக்குது. 2 பேர் உட்காந்துக்கலாம் அழகாக. நல்ல வாய்ஸ் இருந்து சூப்பராக இருக்குங்க. வாவ், இந்த கோயிலே தெரியுது. பக்கத்து பால்கனி, அது பக்கத்து பால்கனியும் தெரியுது. அதை விட சூப்பரான பிரமாதமான, அதை விட சூப்பராகிட்ட இங்கே இருக்குது பாருங்க. மக்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு விளாடிட்டு இருக்காங்க. ஐயோ, காற்று ஓவர் அடிக்குதுங்கோ. ஸோ எல்லா குழந்தைங்க முதற்கூட எல்லோரும் இருக்காங்க ஸ்விம்மிங் பூலில். நாங்களும் குதிக்க போகிறோம். லிட்டரலாக தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஃபுல்லாகவே தண்ணி. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி தண்ணி ஃபுல், இங்கெல்லாம் ஃபுல் தண்ணி தான். ஆக்சுவலாக இந்த கிரே கலரில் தெரியுதுல்ல, அதுவுமே தண்ணி தான். எந்த வரைக்கும் தண்ணி இருக்குது. சூப்பராக இருக்குது. கீழே வேறு ஒருத்தவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஷன்னு, இங்கே பாரு, என்ன பண்ணுற?
என்ன பண்றேன்னு கேட்டேன். என்ன பண்றீங்க பாரு. நீ பால்கனி போடுமா இப்போ? இங்க பாரு, மம்மிட்ட வா. ஷன்னு அம்மாட்ட வாடா. அம்மாட்ட வாடா. அம்மாட்ட அடித்தாங்க. அடிச்செல்லும். அம்மாட்ட வச்சிடலாம். மாடி மாடி தாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ வரத்துக்கு. எதையும் புதுசாக பார்த்தாச்சு. இப்போ ஆடிட்டு இருக்கணும். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புஃபே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. சாஃப்ட் பாயில்ட் எக்ஸ் அண்ட் ஹார்ட் பாயில்ட் எக்ஸ்லாம் இருக்குங்க. சாஃப்ட் பாயில்னா உள்ள வந்து கொஞ்சம் குழன்னு இருக்கும். ஹார்ட் பாயில்னா நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கும். சாசேஜஸ் அண்ட் ஹேம்லாம் இருந்ததுங்க. இது பக்கம்லாம் நம்ம போவே மாட்டோம். அண்ட் ஃப்ரைட் எக்ஸுமே கொடுத்துருந்தாங்க. நம்ம ஊரில் சனி சைடு அப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மேலே வந்து குழன்னு இருக்கும் யோக்கு, கீழே மட்டும் வெந்திருக்கும் முட்டை. அண்ட் பேக்கன்ஸுங்க. பேக்கன்ஸ்னால் அந்த போர்க்கை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆம்லெட்டுங்க. இந்த ஊரில் ஆம்லெட் கேட்டால் இப்படி தான் போட்டு தராங்க. அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ஆக்சுவலி வந்து ஸ்டவ் மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ தட் அது சூடாகவே கொதிக்கவே இருக்கும். அண்ட் இது வந்து பீன்ஸுங்க. நம்ம ஊர் ராஜ்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பீன்ஸ் தான் வேக வச்சுருக்காங்க. இது வந்து ப்ரெட்டு கூடலாம் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஒயிட் ப்ரெட், ப்ரௌன் ப்ரெட் ரெண்டுமே இருந்தது. ஒரு டோஸ்டருமே கொடுத்துருந்தாங்க. நம்ம வேணால் டோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை. அண்ட் தென் இது வந்து ஒரு பாப்கார்ன் வெண்டிங் மெஷினுங்க. ஸோ இங்கே வந்து சூடாக பாப்கார்ன் வந்துகிட்டே இருக்குது. நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஜாம்லாம் கூட அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி. இது கூடவே பீனட் பட்டர் சாக்லேட் ஸ்ப்ரெட்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. மேப்பிள் சிரப் கூட இருந்தது. சிலர் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு மேப்பிள் சிரப் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுப்பாங்க. அண்ட் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்ட் இது வந்து பொலோனியா அப்படின்னு சொல்லுவோம். சிக்கன் பொலோனியா அண்ட் போர்க் பொலோனியா வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு இட்டாலியன் டிஷ்ஷுங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதில்ல, நாங்கள் ட்ரையும் பண்ணலை பெருசாக. அண்ட் சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மேகியில் வரக்கூடிய இந்த சோயா சாஸ் அதெல்லாம் கூட இருந்தது. சுகர், சால்ட், பெப்பர் எல்லாம் இருந்தது. கட்லரிஸும் இங்கே இருந்தது. அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா சாலட் கார்னருங்க. ஸோ இங்கே வந்து சில ஸ்ப்ரெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் இந்த செரி டொமேட்டோஸ், கேரட், ஆனியன், அப்புறம் வந்துட்டு லெட்டஸு, அப்புறம் ஸ்வீட் கார்ன், லென்டில்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளே நம்ம சாலட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து சாண்ட்விச்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம்லாம் நான் போவே இல்லை, ஏன்னா உள்ளே வந்து ஹேம் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு பெருசாக ஹேம் வந்து பிடிக்காது. இது வந்து ஸ்டிர் ஃப்ரைடு சிக்கனுங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. இதுவுமே நல்லா கொதிக்க வச்சுருந்தாங்க சூடாக ஸ்டவ் மேலே. இது வந்து சிக்கன் வித் பிக்கிள்டு கேபேஜுங்க. நம்ம ஊரில் எப்படி மாங்காயில் ஊறுகாய் பண்ணுவோம், அந்த மாதிரி அந்த ஊரில் வந்து முட்டைக்கோஸில் தான் ஊறுகாய் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. அண்ட் இது வந்து கோகோனட் சூப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதாவது தேங்காய் பால் யூஸ் பண்ண ஒரு கிரேவி. அண்ட் இது வந்து சீசனிங்ஸ்ங்க. இங்கே வந்து சுகர், சில்லி ஃப்ளேக்ஸ், சோயா சாஸ், வினிகர் வித் சில்லிஸ்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. அப்படியே இந்த சைட் திரும்பினோன்னா இது ஃபுல்லாக சீரியல்ஸ்க்கான கார்னருங்க. ஸோ இங்கே வந்து இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது. ஸோ ட்ரைடு கேன்டலூப்னா கிர்னி பழம், அப்புறம் வந்து குவாவா, மேங்கோஸ், பைனாப்பிள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ட்ரைடாக வச்சுருந்தாங்க. நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரைட் டொமேட்டோஸுங்க. சிலர் வந்து ட்ரைட் டொமேட்டோஸ்லாம் கூட சாப்பிட்றாங்க விரும்பி இந்த ஊரில். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஹனி கூட இருந்ததுங்க. ரா ஹனி வச்சுருந்தாங்க. அண்ட் சில சீட்ஸ் எல்லாம் கூட இருந்தது, லைக் சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸ்லாம் கூட இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்தோன்னா மியூசிலி இருந்ததுங்க. அண்ட் தென் பிளெயின் யோகர்ட், வெறும் தயிர் வச்சுருந்தாங்க. சிலர் வந்து தயிர் கூட சீரியல்ஸ் போடுவாங்க. சீரியல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, ஓட்ஸு, கிரானோலா பார்ஸ் இதெல்லாம் தான் சீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாக்கோஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஆரஞ்சு வந்து வச்சுருந்தாங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். அண்ட் தென் கட்லரி, டிஷ்யூஸ், சுகர் சாஷேஸ் கூட இருந்தது. அண்ட் இங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ்லாம் இருந்ததுங்க. ஆரஞ்ச் ஜூஸு, பேல் ஜூஸு, அப்புறம் நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர்லேயே வந்து கொஞ்சம் லெமன் இதெல்லாம் புதினாலாம் போட்டு ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க.
அப்படி இந்த சைடு வந்தோம் அப்படின்னா என்னோடய ஃபேவரட் கார்னருங்க, ஐஸ்கிரீம் கார்னர். இங்கே வந்து எல்லா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமே இருந்ததுங்க. நம்ம எவ்வளோ வேணால் போட்டு சாப்பிட்லாம். நான் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஹாஃப் ஸ்கூப் வந்து எல்லா ஃப்ளேவர்லேயுமே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்க எல்லாருமே மோஸ்ட்டாக சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு டெசர்ட் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி. இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு டெசர்ட் கார்னர் மாதிரி தாங்க. சோயா மில்க்கு, யோகர்ட், அப்புறம் வந்து கட் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பைனாப்பிள்ஸ் அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்லாம் இருந்தது. மோஸ்ட்டாக எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த இந்தியன் ஸ்வீட்ஸில் இந்த ரசகுல்லாலாம் கூட வச்சுருந்தாங்க. இது நம்மளோட ஹுவா ஹின் ஸ்டேயோட ஃபர்ஸ்ட் டேங்க. இன்றைக்கி நைட் வந்து நம்ம ஒரு முக்கியமான மார்க்கெட்டுக்கு தான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி நைட்டு நம்ம எந்த மார்க்கெட் போனோம், எங்கெல்லாம் சுற்றணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். until then bye.